ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. நேற்றைய தினத்திலே செல்வங்கள் எல்லாம் எங்களிடமிருந்து அபகரிப்பிலிருந்து காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த இங்கே சுதர்சன பகவானிடம் இன்றைய தினம் அந்த செல்வத்தின் மூலமாக நாம் எல்லாம் ஆராய்ச்சிகள் செய்து நல்லவிதமான ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி கொண்டு இங்கே நல்லவிதமான நாம் வாழ்ந்தோமே ஆகில் அது உலகம் புகழும் நல்லவிதமாக இருக்கும்னு சொல்கிறார். புகழத்தக்கதான புகழ் மிகப்பெரிய செல்வமாக நமக்கு கிடைக்கும். அந்த புகழும் உலகம் புகழுமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாருங்க. காசி விப்ரோஷ சைத்ய க்ஷபணதரணிதீம் வம்ச சூர்யாபிதான கிராஹத்வாதாத்பமாலி திருடனமுககதா வஸ்து சத்கீர்த்திதானஹ கீயந்தே கின்னரீபிஹி கனககிரிகுஹா கேகினீபிர்யதீய தேயாத்தைதேய வைரீ சசகலபுவன ஸ்லாகனீயாம் ஸ்ரீயம் வஹ. ஸ்லாகனீயாம் ஸ்ரீயம், புகழைச் சேர்க்கக்கூடியதான லக்ஷ்மி. அப்போது 10 ரூபாய் இருக்குது என்பதுதான் மிகப்பெரிய புகழ் அல்ல. இவர் நல்லவிதமாக படித்திருக்கிறார், நல்லவிதமாக விஞ்ஞானம் என்பதான ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார், நல்ல புகழ் பெற்றிருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரியதான ஸ்ரீயம். அந்த ஸ்ரீர்வர்ச்சஸ்வமாயுஷ்யம் என்று சொல்லுகிற மாதிரியாக அந்த மிகப்பெரியத செல்வம் எது என்று கேட்டால் கல்வி செல்வம் தான். அந்த கல்வி செல்வமானது இவர்களுக்கு ஒரு நாளும் அழியாமல் இருக்கட்டும். கிடைத்த செல்வத்தின் மூலமாக இவர்கள் அதை ஆராய்ச்சி செய்து 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 நல்லவிதமான வித்வானாக ஆகி நல்லவிதமான பண்டிதர்களாகி இவர்களுக்கு அறியாமை என்பது நீங்கி அதன் மூலமாக புகழ் ஏற்பட்டு அந்த புகழானது ஒரு காலம் இவர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். அதுவும் நாடு புகழும் நண்பராக இருக்க வேண்டும்னு சொல்கிறாருங்க. காசி விப்ரோஷ சைத்ய க்ஷபணதரணிஜா துவம்ச சூர்யாபிதான கிராஹத்வேதாத்வமாலி திருடனமுககதா வஸ்து சத்கீர்த்திகாதா கீயந்தே கின்னரீபிஹி கனககிரிகுஹா கேகினீபிர்யதீய தேயாத்தைதேய வைரீ சசகலபுவனஹ ஸ்லாகனீயாம் ஸ்ரீயம் வஹ. ஸ்லாகனீயாம் ஸ்ரீயம், மிகப்பெரியதான புகழ்கீர்த்தி. அந்த கீர்த்தி என்பது இவர்களுக்கு ஒரு காலம் குறையாமல் இருந்து மேன்மேலும் இதை வர்த்திக்கச் செய்ய வேண்டும், இதை அபிவிருத்தி செய்ய வேண்டுமே ஆகில் இவர்களுக்கு கிடைத்ததான அந்த கல்வி கேள்விகளிலே இவர்கள் அதை ஆராய்ச்சி செய்து நல்ல விதமாக 10 பேருக்கு அதை உபதேசம் செய்து அதன் மூலமாக இவர்கள் நாடு புகழ பெரியதான புகழை பெற வேண்டும் என்பதைத்தான் இங்கே பிரார்த்தித்து அமைகிறாராம். அதற்கு என்ன காரணம், என்ன ஒரு கதையை சொல்கிறாள்னு கேட்டாக்க, நரகாசுரவதமாக இருக்கக்கூடியதான தீபாவளி அன்று இங்கே கிருஷ்ணனானவன் அந்த நரகன் என்பதான அசுரனை அழிப்பதற்கு தேவரீர்தான் பக்க துணையாக இருந்தது அல்லவா. அப்பொழுது ஏற்பட்டதான கிருஷ்ணனுடைய புகழ் என்பது இன்று வரையிலேயும் ஒரு காலம் குறையாமல் இருப்பதற்கு உம்முடைய துணை எந்த மாதிரியாக இருந்ததோ சுதர்சன பகவானே, திருவாழியாழ்வானே, இவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட புகழானது ஒரு காலம் குறையாமல் இருந்து இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த தோத்திரத்தை, பலந்தரும் தோத்திரத்தை இவர்கள் அனுதினமும் அனுசந்திப்பார்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். இங்கே ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.